நாங்கள் திரைப்படங்கள்ல இல்ல எங்கேயோ தான் புற்றுநோயை கேள்விப்பட்டோம். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? எங்கு திரும்பினாலும் நாம் யாரோ ஒருத்தர், நமக்கு அறிந்த ஒருத்தர் வட்டத்துல ஒருத்தருக்கு புற்றுநோய் இருக்கக்கூடிய ஒரு காலத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களுடைய தெருக்கள்ல, உங்களுடைய குடும்பங்கள்ல, உங்களுடைய உற்றார் உறவினர் நட்பு வட்டாரங்கள்ல புற்றுநோய் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு பெருகிட்டே இருக்கு. பெண்களுக்கு நாங்க படிக்கிற காலத்துல பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் யாருக்கு வரும்னு ஒரு கேள்வி உண்டு. ஹூ இஸ் மோஸ்ட் வல்னரபிள் ஃபார் பிரஸ்ட் கேன்சர்னு ஒரு கேள்வி இறுதி ஆண்டுல. அந்த கேள்விக்கு ஒரே பதில் தான், நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ். ஒருவேளை திருமணம் செய்யாமல் அவங்க போறவங்களுக்கு, இல்ல திருமணம் செய்து குழந்தை பேர் இல்லாமல் இல்ல வேண்டான்னு விட்டு பாலூட்டுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போன பெண்களுடைய முதுமையில, நான் லாக்டேட்டிங் மதர்ஸ் உடைய முதுமையில மார்பக புற்றுநோய் வரலாம். அப்படிதான் 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் படித்தேன். ஆனா இன்னைய நிலைமை என்ன தெரியுமா? பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்கள்ல 25%, மொத்தமா பெண்களுக்கு 100 பேர் புற்றுநோயில பாதிக்கிறாங்கன்னா 25 பேர் மார்பக புற்றுநோயில பாதிக்கிறாங்க. நம்ம தமக்கை, தாய், தந்தை, நம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்கள்லையும் மிக மிக கவனமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய மாதவிடாய் முடிவு காலத்துல இந்த மார்பக புற்றுநோய்க்குள்ள சிக்கிடக்கூடாதுங்கிற அச்சம் ஒட்டுமொத்த இந்திய பெண்களுக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சாச்சு. ஒரு காலத்துல யாருக்கோ ஒருத்தருக்கு வரும் நினைச்ச விஷயம் இன்னைக்கு எல்லாருக்கும் வர்றதுக்கான வாய்ப்பா இருக்கு அப்படின்னா ரொம்ப அச்சமாக இருக்கிறது. இளம் வயதுல எல்லாம் அதை பத்தி பயப்படவே வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இளம் வயதில் இருப்பவர்களுக்கு புற்றுநோய் வருவதற்கான சாத்தியங்கள் கூடிக்கொண்டே இருப்பதை திரும்ப திரும்ப பல மருத்துவ ஆய்வுகள் உறுதிப்படுத்துறாங்க. AYAன்னு சொல்லுவாங்க, அடலசன் அண்ட் யங் அடல்ட் அப்படின்னு பேரு. அந்த அடலசன் அண்ட் யங் அடல்ட் குரூப்ல புற்றுநோய் கூட ஆரம்பிக்கிறது. அதனால இதெல்லாம் ஒரு விளையாட்டா, என்னப்பா யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க, நமக்கெல்லாம் வருமா, நமக்கெல்லாம் எங்க வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அலட்சியத்துல நகர்ந்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா, சட்டுன்னு என்னைக்கோ ஒரு நாள் நேரடியா பார்க்கும்போது ரத்த சக்கரை கூடுறது, இல்ல எங்கேயோ போய் வேற ஏதோ ஒரு காய்ச்சலுக்கோ தலைவலிக்கோ போய் மருத்துவரை பார்க்க போகும்போது ரத்த கொதிப்பு கூட நிற்கிறது, இல்லை என்றால் எதிர்பாராத ஒரு கணத்துல ஒரு சாதாரண ஒரு காய்ச்சலாக வர்ற மாதிரி ஒரு வியாதி ரத்த சோதனைக்கு போய் நிற்கும் போது உங்களுக்கு புற்றுக்கு அறிகுறி இருக்குதான்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு மன உளைச்சலையும் பிரச்சனைகளையும் கொண்டு வந்து விடும் பாருங்க. சரி, இதெல்லாம் ஏன் வருது? மரபு ரீதியா அம்மாக்கு இருந்தா அப்பாக்கு இருந்தா வந்துருமானா அப்படி இல்லை. சக்கரை வியாதி மரபு ரீதியா இருந்தா வருவதற்கான வாய்ப்பு 50% மேல. ஆனா புற்றுநோய்கள்லாம் அப்பாக்கு இருந்தா நமக்கு வரணும்னு கட்டாயம் கிடையாது. நம்முடைய வாழ்வியல் மிகச்சிறப்பாக இருந்தால், நம்முடைய உணவு மிகச்சிறப்பாக இருந்தால், நம்முடைய மனம் மகிழ்வாக இருந்தால் பாதி வெற்றி கொள்ளலாம். அந்த மரபணு நம்ம கிட்ட இருக்கும், அந்த மரபணு நம்மளுடைய ரத்தத்துல இருக்கும். ஆனா அந்த நோயை கொடுக்காது. அது மியூட்டேட் ஆகி ஒரு டிசீஸா எக்ஸ்பிரஸ் ஆறதுக்கு நம்ம உடம்புல ஒரு முகாந்திரம் இருக்கணும். அதை வரவிடாமல் நம் உணவை வைத்து பார்த்து கொள்ளலாம். நண்பர்களே, எங்க திரும்பினாலும் தமிழ்நாட்டிலையும் இந்தியாலையும் புள்ளி விவரங்களை பார்க்கும் போது சர்க்கரையும் ரத்த கொதிப்பு புற்றுநோயும் கூடிக்கொண்டே இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு கொண்டாட்டமான ஒரு நிகழ்ச்சி, மிகச்சிறப்பாக பணியாற்றுபவர்களுக்கு ஒரு பரிசுகள் கொடுப்பதும், இங்கே நம்மோடு உழைத்து கொண்டிருக்கிற ஆயுதங்களை வணங்கி அவர்களை ஒரு மகிழ்வித்து பூஜை செய்வது மாதிரி கொண்டாடுற விஷயத்துல இதை பத்தி ஏன் பேசணும்னா, நம்ம இத்தனை உழைப்புக்கும் அடி ஆதாரமா இருக்கிறது ஹியூமன் ரிசோர்சஸ் தான். நம்ம ஆரோக்கியமாக நம் உடல் வலுவோடு, அதை விட அந்த உடல் வலு நல்லா இருந்தா தான் மன மகிழ்ச்சியும் நல்லா இருக்கும். அப்படி நல்லா இருக்கும் போது மட்டும்தான் உங்களுடைய ப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சி வில் பி வெரி குட். அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில இதை பற்றி சில மணித்துளிகள் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நண்பர்களே, இந்த நோய்களை எல்லாத்தையும் நம்ம தடுக்கிறதுக்கு ஒரு தடுப்பூசி இருக்கா அப்படின்னு இடம் இல்லை. கோவிடுக்கு கூட ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிச்சு ஏதோ அதை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாங்க. திரும்ப அதுல கொஞ்சம் சர்ச்சைகள் இருந்தா கூட அந்த தடுப்பூசி பெரிய அளவில் மக்களை காப்பாற்றியது. ஆனா சக்கரை வியாதி வராம ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு எனக்கு வராதுன்னு சொல்ல முடியும்னா முடியாது. ரத்த கொதிப்பு ஒரு தடுப்பூசி போட்டு தடுத்துட முடியாது. பெரும்பாலான புற்றுநோய்களுக்கு 1-2 புற்றுநோய்க்கு இப்பதான் வந்திருக்கு. பெண்களுக்கு வரக்கூடிய அந்த கருப்பையினுடைய கழுத்து பகுதி புற்றுநோய் வராமல் தடுக்க ஒரு தடுப்பூசி வந்திருக்கு. அதை தாண்டி வேற எந்த புற்றுநோய்களுக்கும் இதுவரைக்கும் தடுப்பூசிகள் வரல. அப்ப தடுப்பூசி அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸுக்கு தடுப்பூசிங்கிற ஒரே விஷயம் நம் அடுப்பங்கரையிலையும்
நம்ம சாப்பிடக்கூடிய சோத்து தட்டிலையும் தான் இருக்கு நண்பர்களே. நம்ம அதுல எவ்வளவு அக்கறை காட்டுகிறோமோ, நம் உணவில் ஒவ்வொரு நாளும் காட்டக்கூடிய குட்டி குட்டி அக்கறைகள் மட்டும்தான் இந்த நோய் கூட்டங்கள் வராமல் காத்துக்கொள்ளும். எப்படி நம்ம இருந்துக்கலாம்? இன்னைக்கு இருக்கிற சார் 3 ஷிஃப்ட் ஓடுறோம் சார். காலையில ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை இங்க சாப்பிடுறோம், இல்ல மத்தியானம் ராத்திரி சாப்பிடுறோம், இல்ல நடுராத்திரில சாப்பிடுறோம். வீட்டுல போய் நீங்க சொல்ற மாதிரி சமைச்சு சாப்பிடுறதுக்கெல்லாம் வழி இல்ல. நான் எப்படி என்ன பாதுகாக்கிறது? உணவினுடைய தேர்வு நம் கையில தான் இருக்கு. அதுக்கான பிடிவாதம் நம் மனசுல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தேர்வு நம்ம கையில இருந்ததுன்னா பாதி விஷயத்தையே வெற்றி கொள்ளலாம். நான் வந்தோடனே உங்க HR மேடத்துல அங்க பேசி கொண்டிருந்தேன். அந்த இடத்துல எந்த இடத்துல கூட்டம் நிறைய இருக்கு அப்படின்னு கேட்டேன். நிறைய சாப்பாடு வச்சிருக்காங்களே, எங்க கூட்டம் நிறைய இருக்குன்னா பானிபூரி முடிஞ்சிருச்சு சார் அப்படின்னாங்க. 150 பேர் வருவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா கொஞ்சம் கூட இருந்ததுன்னா அந்த பானிபூரி முடிஞ்சிருச்சு, ஆனா கரும்பு சார் இன்னும் பத்திரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கதான் நம்மளுடைய தேர்வு இருக்கிறது. நான் எதையும் குறைச்சு சொல்லவோ நிறைச்சு சொல்லவோ இல்லை. எதை தேடி நாம் ஓடுகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல துளி அக்கறை இருக்கணும். ஒன்னொன்னா பார்க்கலாம். காலையில எடுக்கக்கூடிய பானம். காலையில நம்ம எல்லாரும் ஏதோ ஒண்ணு காஃபியோ டீயோ குடிச்சுதான் வேலை செய்வோங்கிறத கடந்த 200 வருஷமா வந்துட்டோம். 200 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் காலையில எழுந்த உடனே காஃபி குடிச்சிட்டு வரல, டீ குடிச்சிட்டு வேலைக்கு போல. 2000 வருஷமா வேலை செய்து கொண்டிருக்கிற மக்கள்ல போருக்கு போற வீரர்கள் எல்லாம் காலையில ஒரு காஃபியோ டீயோ குடிச்சிட்டு போருக்கு போலையே. அன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க, அன்னைக்கும் கடுமையான வேலை செய்திருக்கிறார்கள், அன்னைக்கும் புத்திசாலித்தனமான வேலை செய்திருக்கிறாங்க. யாரும் காலையில் எழுந்த உடனே காஃபி டீ வேணும்னு நினைக்கல. ஆனா இன்னைக்கு நம்ம பழகிட்டோம். நானும் இங்க வந்த உடனே உங்களுடைய அதிகாரியினுடைய அறையில ஒரு தேநீர், அவர் எனக்கு போன் பண்ணார், சார் நீங்க டீ எல்லாம் குடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி போன் பண்ணார். நிறைய பேர் என்னைய நான் புல்லு பூண்டு பார்க்ல போய் மேய்ஞ்சிட்டு போறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நாங்க நல்லதெல்லாம் நிறைய சொல்றோம், ஆனால் இது மாதிரி விஷயங்களையும் சாமானிய வாழ்க்கையில ஏதாவது எடுத்துப்போங்கிறதுக்காக அவர் பயந்துட்டு கேட்டாரு. இல்ல ஒரு தேநீர் அருந்தலாம் அப்படின்னு ஒரு 1/2 கப் தேநீர் அருந்திட்டு தான் வந்தேன். ஆனா அந்த தேநீர் எப்படி இருக்கணும்? இன்னைக்கு அவங்க கொடுத்த டீல கொஞ்சம் சில நல்ல லேசா லவங்கப்பட்ட வாடை இருந்தது, கொஞ்சம் கிராம்பு இருந்தது, கொஞ்சம் அது ஒரு மசாலா டீ ஒட்டி அந்த டீ இருந்தது, தேநீர் இருந்தது. ஆனால் ஒரு ஆக சிறப்பான தேநீர் போலவே நமக்கு தெரியல. தேயிலை மிக மிக சிறந்த பானம், சந்தேகமே கிடையாது. சைனாவுக்கு போன பிரிட்டிஷ்காரர்கள் அந்த தேயிலையை குடிச்சு, என்னடா இது காய்ச்சலுக்கு குடிப்போம்னு சொல்லி கொடுக்குறானுங்க, ஆனா அவ்வளவு உற்சாகமா இருக்குன்னு அவன் உணர்ந்ததுனாலதான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நல்ல நல்ல மலை காடுகளை எல்லாம் அழிச்சு அவனுக்கு தேயிலையை பயிரிட்டுட்டான். நம்ம ஊர்ல இருந்த மேட்டுப்பாளையத்துல ஆக சிறந்த சோழமண்டல காடுகள் இருந்துச்சு. வெஸ்டர்ன் கண்ட்ரில சுவிட்சர்லாந்துலயோ பிரான்ஸ், உங்க கம்பெனியுடைய தலைமையிடமா இருக்கக்கூடிய பிரான்ஸ்லயோ மத்த எந்த ஐரோப்பியன் கண்ட்ரிஸா இருக்கட்டும், இல்ல ஆல்ப்ஸ் மலை தொடரா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த பக்கம் ராக் மவுண்டன் இருக்க அமெரிக்கன் இடமா இருக்கட்டும், கனடால இருக்கக்கூடிய வெஸ்ட் ராக் மவுண்டன், எங்கேயும் நம்ம ஊர் மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மலை வளம், ஒரு தாவர வளம் கிடையாது. இந்த புளோராவும் ஃபானாவும் நம்ம ஊர்ல தான் அதிகம். ஆனா அதை பூரா பாதி அழிச்சு காபியும் டீயும் போட்டாங்க. அவங்களுக்காக போட்டாங்க, அவங்க குடிக்கிறதும் போட்டாங்க. அவங்க குடிக்கிறதோடு விட்டாங்களா? அவங்க என்ன பண்ணாங்க? வந்த உடனே காலையில அவங்களுக்கு துறமார்களுக்கு எல்லாம் தேநீர் வந்துச்சு. மேட்டுப்பாளையத்துல இருந்து தேநீர் வந்துச்சு. பக்கத்துல நம்ம ஊரு, இப்போ உங்க பிரெஞ்சு கவர்மெண்ட்னா அங்க ஒரு துபாஷ் அல்லது அங்க உள்ள இங்க உள்ள அடுத்த நிலை அதிகாரிகள் பக்கத்துல உட்காந்துருப்பாங்க. அவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது துரை தேநீர் கொடுக்குறாருன்னா அவரு, துபாஷ் நீங்களும் ஒரு கப் குடிங்க அப்படின்னு அவருக்கு கொடுப்பாங்க. அவங்க வீட்டுல இருந்து பால் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அந்த பால் தானே நம்ம வீட்டுல நல்லதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு பால் வச்சிருப்பாரு. இவரோ ராபர்ட் கிளைவோ இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு டூப்ளையோ அவர் தேநீர் குடிக்கும் போது அவர் என்னடா துரை இதை கொடுக்குறாரு, நம்ம பாலை வச்சிருக்கோமே, வீட்டுல கோச்சிப்பாங்களே அப்படின்னு நினைச்சு இவர் அந்த தேநீர்ல பாலை கொஞ்சம் கலந்து அன்னைக்கு உண்டான டீ தான் இன்னைக்கு நம்ம குடிச்சிட்டு இருக்கிற பால் டீ. உலகத்திலேயே தேநீர்ல பால் ஊத்தி குடிக்கிற ஒரே கூட்டம் நம்ம தான். உலகத்துல எவ்வளவு அப்படி குடிக்கிறதுல, நீங்க வெளிநாடுகளுக்கு உங்க பிரான்ஸ் கவர்மெண்ட்டுக்கு, பிரான்ஸ் கம்பெனிக்கு நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, விமானத்துல ஏறினீங்கன்னா உங்க மூஞ்சையும் உங்க தொப்பையும் பார்த்தோடனே சார் கொஞ்சம் பால் ஊத்தட்டா அப்படின்னு கேட்பான். மத்த எல்லாருக்கும் வெறும் டீயை கொடுத்துட்டு போவாங்க, நமக்கு மட்டும் பாலை ஊத்துவாங்க. அதுல நல்லா தெரிந்து கொள்ளணும். ஆகச்சிறந்த தேநீர் என்பது நல்லா கொதிக்கிற வெந்நீர்ல தேயிலையை போட்டு ஒரு 3 நிமிடம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து, ஒரு உடல் சோர்வு இருக்கிறது என்றால், களைப்பு இருக்கிறது என்றால் மட்டும் சர்க்கரை சேர்த்து குடிக்கிறதா தேநீர். அந்த சர்க்கரையும் ஒரு நாட்டு சர்க்கரையோ
இல்லை என்றால் வெல்லம், பனை வெல்லமோ இல்ல தேனோ போட்டு அந்த தேநீர் அருந்தலாம். இல்ல எனக்கு சர்க்கரை வியாதி இருக்கு அப்படின்னா எதுவுமே வேணாம், வெறும் பிளாக் டீ, அதுதான் அதனுடைய முழு பெனிஃபிட் ஆஃப் டீ வந்து கிடைக்கும். ஆனா நாம குடிக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? தேநீர் இல்ல, தேயிலை பால் பாயாசம். தேயிலை பால் பாயாசத்துக்கு தான் நம்ம அடிமையா இருக்கோம். ஒரு 3 டீ குடிக்கலன்னா வேலையே ஓட மாட்டேங்குது சார் அப்படின்னா, அது டீயுடைய தூண்டுதலோ அந்த தேயிலையினுடைய அடிமைத்தனமோ கிடையாது, பால் பாயசத்தோட அடிமைத்தனம். அந்த சுகர் தான் மைண்ட்ல இருந்து அதை வந்து மனசுக்குள்ள இருந்து அதை தூண்டி கொண்டே இருக்கிறது. அந்த இனிப்பு, அந்த தேயிலையில் இருக்கக்கூடிய பால் இனிப்பு, பால்ல இருக்கக்கூடிய சர்க்கரை, அதோட கூடுதலா நம்ம போடக்கூடிய சர்க்கரை. சோ தேநீர் குடிக்கணும்னு நினைச்சா தயவு செய்து வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் பிளாக் டீ குடிச்சு பழக, கிரீன் டீ குடிங்க, இல்ல சின்னமான் டீ மாதிரி ஏதாவது லவங்கப்பட்டை போட்டு டீ குடிங்க. உங்களை நீங்க எல்லாம் இங்க இருந்து ஒரு மொத்தமா நான் கேட்டுட்டு இருந்தேன், உங்களோட ஹெச்ஆர் மேடம் இங்க உணவு அருந்துறாங்க, என்ன சாப்பிடுறாங்க, என்ன பண்றாங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் அத்தனை பேரும் ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடிய தேநீர்ல உதாரணமா ஒரு 2-3 கப் தேநீர் குடிப்பீங்கன்னு வச்சுப்போம். ஒரு சின்ன மாற்றம், நாளையில இருந்து 1 கப் தேநீர் எனக்கு பிளாக் டீயா இருக்கட்டும், அது இல்லைன்னா எனக்கு பிளாக் வேணாம் கொஞ்சம் லெமன் டீயா இருக்கட்டும், இல்லை என்றால் நான் வந்து கொஞ்சம் போல பச்சை தேநீர்னு சொல்ற கிரீன் டீ எடுத்துக்கிடுவோம். எல்லாமே ஒரே செய்யறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. ஆனா அந்த மனம் நமக்கு இருந்தது அப்படின்னா அந்த கிரீன் டீ புற்றுநோய் வரைக்கும் தடுப்பதற்கான ஆற்றலை கொண்டிருக்கிறது. வெறும் பிளாக் டீ குடிச்சா எண்டோத்தீனியல் டேமேஜ்னு நம்முடைய செல்லுக்கு உள்பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவர்களை பாதுகாக்கக்கூடிய தன்மை நார்மல் பிளாக் டீல இருக்கு, which you cannot get it from the normal white tea. சோ ஒரு குட்டி பிளாக் டீ வந்து வேணாம், ஒயிட் டீ வேணாம், பிளாக் டீ எடுத்துக்கூடாது. காஃபி வேணுமா, ஒரு நாளைக்கு வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ காஃபி எடுக்கலாம். இதை தவிர வேற எதுவுமே நமக்கு கிடையாதா? எத்தனையோ பானங்கள் இருக்கு. ஆவாரை டீ குடிக்கலாம். உங்க இந்த பக்கத்துல மதகடிப்பட்டு பக்கம் திரும்பி வரும்போதெல்லாம் நான் பாக்குறேன், எத்தனை இடத்துல ஆவாரை பூத்து கிடக்கு. ஆவாரை பூத்து இருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சித்தப்படுத்துவோம் சொல்லுது. ஆவாரம் பூ சாதாரணமா வளர நிலத்துல ஒரு நெல் வயல்ல எல்லாம் நெல் இல்லாத நாளத்துல மானாவாரியா வளர்ந்திருக்கிற விஷயம் ஆவாரை. ஆனால் அந்த ஆவாரை சர்க்கரை வராமல் தடுப்பதற்கும் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைப்பதற்கும் அந்த பூக்களில் எடுக்கக்கூடிய தேநீர் அவ்வளவு சிறப்பு. அதை எடுத்துக்கலாம். இன்னைக்கெல்லாம் களைன்னு களை கொல்லின்னு போட்டு களை கொல்லியை வச்சு நெல்லை தவிர மீதி எல்லா செடியும் கொண்டு அழிக்கிறோம். ஆனா அந்த களையாக இருக்கக்கூடிய அத்தனை செடியும் ஏதாவது ஒரு வகையில உடலுக்கு நல்லது கொடுக்கக்கூடிய, இந்த களையா வளர்றதான் கரிசலாங்கண்ணி, களையா வளர்றதான் சிறுசெருப்படை, களையாக வருவதுதான் நல்ல நீர்முள்ளி செடி. இப்படி பல மூலிகைகள் வந்து களை செடியா கிடக்கு, அதை தேநீராக குடிக்கலாம். கரிசலாங்கண்ணியை தேநீரா குடிச்சா உங்க ஊருக்கு பக்கத்துல இருந்த வடலூர் வள்ளலார் வந்து கரிசலாங்கண்ணியை தொழுது வணங்கணுங்கிறார். தாயை விட மேலானதுங்கிறார் கரிசலாங்கண்ணிய. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அதுக்கு பேரே தேகராஜன். தேரன் சொன்ன பேர் வந்து தேகராஜன். தேகரா சச்சுரதம் தெல்லிய நேர் நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுறும் சளி தீரும் காணே. இருமி துப்புனா அந்த சளியை வந்து காக்கா வந்து தூக்கிட்டு போயிருமா. அந்த அவ்வளவு தூரம் அந்த சளியில புரதம் சேர்ந்துதான் வெளியே வரும். அப்படி ஒரு இருமி துப்பி அந்த சளி வந்து ரொம்ப கட்டியா வந்து விழுது அப்படின்னா உன் நுரையீரல்ல ஒரு கிரானிக் பிராங்கைட்டிஸ் இருந்தா மட்டும்தான் அப்படி வரும் சளி. அப்ப அது போறதுக்கு நல்ல மருந்துங்கிறது கரிசலாங்கண்ணி. அப்ப நம்ம வந்து நம்ம டிவியில விளம்பரம் பாக்குறோம், 3 ரோசஸ்ல அதிமதுரம் அடங்கியது அப்படின்னு ஒரு பாட்டி வந்து சொல்லுது. உடனே போய் 3 ரோஸ போய் 10 ரூபாய் டீ வாங்கி சாப்பிடும். ஏன் அதிமதுரம் அடங்கு அவன் சொன்னாதான் வாங்கணுமா? நம்ம கரிசலாங்கண்ணியை எடுத்து ஆவாரம் பூ எடுத்து நம்ம ஏன் தேநீர் குடிக்க கூடாது? நண்பர்களே, தேநீர் வந்து காலை பானத்துல இனிமேல் அது ஃபங்க்ஷனல் பிவரேஜா இருக்கு, ஏதாவது ஒரு வகையில உடலுக்கு வலு தரக்கூடியதா. ஆக சிறந்த ஃபங்க்ஷனல் பிவரேஜ் நம்ம குடிச்சிட்டு இருந்தது வந்து நீராகாரம். முந்தின நாள் சாதத்துல தண்ணி ஊத்தி வச்சுட்டு காலையில நல்லா கரைச்சிட்டு அதுல கொஞ்சம் மோர் விட்டு அந்த மோரோடு சேர்த்து அந்த பானத்தை பருகிய கூட்டத்தில் வந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. உங்க வீட்டுல போய் உங்க தாத்தாட்ட உங்க அப்பாட்ட உங்க அம்மாட்ட கேளுங்க, எல்லாரும் சாப்பிட்ட விஷயம். ஆனா இன்னைக்கு மறந்துட்டோம். ஆனா உலகம் முழுக்க ஒரைஸா அப்படின்னு அமேசான்ல விற்கிறான். ஒரு பாட்டில் ஒரைஸா நான் 3 நாட்களுக்கு முன்னாடிதான் அமெரிக்கால இருந்து வந்தேன். காஸ்கோ அப்படின்னு ஒரு கடை இருக்கு, அங்க பூரா அமெரிக்கா முழுக்க திரும்ப இடம்லாம் அந்த காஸ்கோ. எங்க பார்த்தாலும் ஒரைஸா வாட்டர் வச்சிருக்கான். $2.99 வெறும் அரிசி தண்ணி, நீராகாரம். ஆனா நம்ம அதனுடைய மதிப்பு தெரியல, நம்ம அதை பத்தி யோசிக்கல.
ஆனா அது வந்து ஆக சிறந்த ப்ரோபயாட்டிக் அப்படிங்கிறான். வயிற்றுக்குள்ள நமக்காக பணியாற்றக்கூடிய பல்வேறு கோடான கோடி நுண்ணுயிர்கள் நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கு. அவையெல்லாம் வேலை செய்யறதுனாலதான் நான் இங்க வந்து பேசி கொண்டிருக்க முடியுது, நீங்க வந்து ஹைட்ராலிக்ஸ் மிஷின் தயாரிக்க முடியுதுன்னா அதுவும் காரணம். நாம நினைக்கிறோம் நீங்க உழைக்கிறீங்க, உங்களுடைய அறிவு, உங்களுடைய செயல்திறன், உங்களுடைய பயிற்சி தான் அதற்கு காரணம். அது மட்டுமல்ல, உங்க வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய லாக்டோபாசிலஸ், உங்க வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய பேரிடப்படாத பல நுண்ணுயிர்கள் நல்லா இருக்கிறதுனாலதான் அந்த கட் பிரெயின் ஆக்சிஸ் நல்லா இருந்தா மட்டும்தான் நீங்க படித்த பாஸ்கல் தியரிய ஹைட்ராலிக்ஸ நீங்க படிக்க முடியும். உங்க பாஸ்கல் தியரி உங்க வாத்தியார் சொல்லி கொடுத்த 5ஆம் கிளாஸ்ல படிச்ச தியரிய இன்னைக்கு ஒரு ஹைட்ராலிக்ஸ் மிஷினா மாத்த முடிய ஒரு அறிவாக மாறுதுன்னா அதற்கு வெறும் அறிவு மட்டும் சட்டையா கிடையாது. அது உங்களுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நுண்ணுயிரியும் நலமாக இருந்தால் மட்டும்தான் அந்த வேலை செய்ய முடியும். அப்ப எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, உன் சாப்பாடு நம்ம சாப்பாடுங்கிறது நமக்கு மட்டுமல்ல, நம்ம வயிற்றுக்குள்ள நம்ம ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோடைய நம்ம பெட் மைக்ரோப்ஸுக்கும் சேர்த்துதான். அந்த மைக்ரோபும் நல்லா இருக்கிற மாதிரி நம்ம சாப்பாடு சாப்பிடும். ஸோ காலை பானத்தை தயவு செய்து ஃபங்க்ஷனல் பிவரேஜா எடுங்க. வெறும் தட்டையா தேநீர் பால் பாயசம் சாப்பிட்டுட்டே இருக்கிறது வேணாம். அதுக்கு பதிலாக வெறும் தேயிலையா குடிங்க. இந்த மாதிரி மூலிகை தேநீரா எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து காலை உணவு. காலை உணவுனா நம்ம தினம் என்ன காலை உணவு சாப்பிட்டோம்னா எப்ப பார்த்தாலும் இட்லி, வடை, பொங்கல், பூரி, மசால் தோசை இப்படிதான் சாப்பிடணுமா? எவ்வளவு நாட்களாக நம்ம வந்து இதை மட்டுமே சாப்பிட்டு கொண்டு வரோம். கொஞ்சம் கூடுதலாக நாம் அக்கறை எடுக்கணும். நம்ம காலை உணவுல அதிகம் சேர வேண்டியது புரதம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல ஒரு நாளைக்கு நமக்கான புரோட்டீன் தேவை உங்களை யாராவது சொல்ல முடியுமா? ஒரு நாளைக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா பர் டே ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் புரோட்டீன் என்னன்னு தெரியுமா? யாராவது சொல்லுங்களேன். ஒரு நாளைக்கு எவ்வளவு புரதம் நமக்கு வேணும்? ரொம்ப எளிய கேள்வி. ஒரு நான் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகிட்ட கடை சொல்லிடுவேன். இன்னைக்கு பாடத்துல போஷன்ல எல்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, உங்க எடை எவ்வளவோ அவ்வளவு கிராம் புரோட்டீன் வேணும், அவ்வளவுதான். நான் 70 கிராம் புரோட்டீன் எனக்கு வேணும். பர் டே 70 கிராம்ஸ் புரோட்டீன் எனக்கு வேணும். நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. 60 கிலோ இருக்கீங்களா, 70 கிலோ இருக்கீங்களா, அத்தனை கிராம் புரதம் வேணும். இன்னைக்கு காலையில இருந்து இவ்வளவு நேரம் இப்ப சாப்பிட்ட பானிபூரி வரைக்கும் வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவு புரதம் எடுத்தோம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கீங்களேன். நிச்சயமா நீங்க அந்த பர் கேஜி பர் கிராம் எடுத்திருக்க மாட்டோம், குறைவாதான் எடுப்போம். ஆனால் மேற்கத்திய நாடுகள்ல அவங்க 70 கிலோ இருந்தா 70 கிராம் எடுக்கிறாங்க. புலால் உணவில் நிறைய புரதம் இருக்கு. அதுக்காக வெஜிடேரியன்ல வந்து இல்லைன்னு கிடையாது. அதை வெஜிடேரியனா இருக்கிறவங்க நிறைய வெஜிடபிள் சாப்பிடணும். ஆனா இங்க வெஜிடேரியன் சொல்லிட்டு வெறும் சோத்தேரியனா தான் இருக்கும். நம்ம சோறை நல்லா குமிச்சு போட்டுட்டு காயை தொட்டு கீரையை தொட்டு சாப்பிடுறோம். அதுக்கு பேரு வெஜிடேரியன் கிடையாது. வெஜிடேரியன் அப்படின்னா உன் தட்டுல நிறைய காய்கறியும் கீரையும் பழங்களும் இருக்கணும், சோறு கொஞ்சமா இருக்கணும். எனக்கு வந்து இன்னைக்குதான் முறை பொக்லைன் அந்த அலுவலகத்துக்கு வரேன். ஆனா இந்த பொக்லைன்கிற வார்த்தையை கிட்டத்தட்ட 10-12 வருஷமாக என்னுடைய உரைகளில் அதிகம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ஊடகங்கள், சமூக ஊடகங்கள்ல நான் பேசிய பேச்சுல கேட்டீங்கன்னா அடிக்கடி பொக்லைனை பேசியிருப்பேன். எனக்கு தெரியாது உங்களுடைய ஹைட்ராலிக் நிறுவனம் இங்க இருக்குன்ட்டு. நான் எதற்கு இதை வந்து நான் சொல்லுவேன், உதாரணமாக சொல்லுவேன்னா, தயவு செய்து சோத்துக்கு இந்த அன்னக்கரண்டியை பயன்படுத்தாதீங்க. இந்த அன்னக்கரண்டி பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பொக்லைன் எந்திரம் மாதிரியே தெரியுது. அப்படியே பாளமா மண்ணை அள்ளி வைக்கிற மாதிரி பாளமா அந்த சோத்தை அள்ளி வைக்காதீங்க தட்டுல அப்படின்னு நான் பொக்லைன் நான் பேசுவேன். எனக்கு தெரியாது பொக்லைன் பாண்டிச்சேரியில இருக்குன்னு. நான் நினைச்சிட்டு இருந்தேன் பொக்லைன்னா ஏதோ ஒரு பிரான்ஸ் நாட்டுல ஒரு மூலையில இருக்கிற கம்பெனி, அங்கிருந்து தான் இறக்குமதி ஆகுது அப்படின்னு நினைத்து போட்டிருந்தேன். ஆனா இங்க நமக்கு இவ்வளவு பக்கத்துல இவ்வளவு அழகா நீங்க எல்லாம் செய்து தயாரிக்கிற நிறுவனம் தான் பொக்லைன் என்று. நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, இந்த பொக்லைன் எந்திரத்துல அப்படியே பாலமா அரிசி எடுத்து வச்சு சோத்துல வச்சு சாப்பிடாதீங்க. இனிமேல் சோத்துக்கு நீங்க ஸ்பூன் வச்சுக்கலாம். காய்கறிகளுக்கு உங்க பொக்லைன் எந்திரத்தை வச்சுக்கோங்க. காய்கறிக்கு புலாலுக்கெல்லாம் நீங்க அவ்வளவு ஆணம் எடுத்து வைக்கலாம். சோறு வந்து ஸ்பூன்ல தான் எடுத்து வைக்கணும். நம்ம பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்னன்னா, வெள்ளை வெளியேறின அரிசி சோறை மலை மாதிரி குமிச்சு வச்சு அது மேல வந்து குழம்பு காய வச்சு கவலமா அந்த ஒரு படத்துல ராஜ்கிரண் உருட்டி சாப்பிடுவானே, அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அத்தனையும் சர்க்கரை தான். நீங்க வெள்ளை சோறு வந்து வெள்ளை சோறுக்கும் வெள்ளை சர்க்கரைக்கும் பெருசா வித்தியாசம் கிடையாது. அப்ப சோறே எப்படி இருக்கணும்னா, ஒண்ணு கருப்பு கலர்ல இருக்கணும், கருப்பு கவுனி அரிசியா இருக்கணும், மாப்பிள்ளை செம்பானு சிவப்பு கலர்ல இருக்கணும், காட்டியான அரிசியா இருக்கணும், கருங்குருவையா இருக்கணும்.
தில்லை நாயகமா இருக்கணும். தூய மல்லி சம்பா சார், இதெல்லாம் எங்க இருக்கு? ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. இதை பத்தி எல்லாம் விளம்பரம் எல்லாம் வராது. இதெல்லாம் அமேசான்ல ஆர்டர் போட்டா வருமா அப்படின்னு கேட்டா தெரியாது. ஆனால் உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்க பல விவசாயிகளும் இதை பயன்படுத்துறாங்க, உற்பத்தி பண்றாங்க. கொஞ்சம் தேடணும். நம்ம ஒரு சினிமாவாக பாக்குறதே கொஞ்ச நேரமா ஒரு பாட்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த படம் வர்றதுக்காக இருட்டிலேயே எடுத்த படத்தை பாக்குறதுக்கு 1000 ரூபாய் கொடுத்து போய் பார்த்தோம்ல, அது ஊத்திக்கிச்சு, அது வேற இந்த படம். ஆனா அதுக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய் கொடுத்து தேடி தேடி போய் அந்த படத்தை தேடி பாக்குறமே, ஒரு 50 ரூபாய் கூட கிடைக்கிற அந்த அரிசியை தேடி நம்ம ஆரோக்கியத்துக்காக வாங்கியே சாப்பிடக்கூடாது. சுத்தி சுத்தி பாண்டிச்சேரியை சுத்தி இருக்கக்கூடிய இங்கிருந்து சோழநாடு போனா அத்தனை இடத்திலையும் நான் சொன்ன எல்லா அரிசியும் விளைவிக்கிறாங்க. நாம தான் தேடி வாங்கணும். எங்க ஆர்கானிக் ரைஸ் வச்சிருக்காங்க, எங்க மரபு அரிசி வாங்குறது, அந்த அரிசியை வீட்டில் நாம் சமைத்து சாப்பிடுவதற்கு பயன்படும். எதுக்கு நான் சொல்றேன்னா, வெள்ளை அரிசியில வெறும் குளுக்கோஸ் தான் இருக்கு. அதே பிரவுன் ரைஸ் எடுத்தீங்கன்னா அந்த பழுப்பு நிறத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட விட்டமின் இருக்கு. கருப்பு அரிசியில ஆந்தோசைனின் இருக்கு, சிகப்பு அரிசியில லைகோபீன் இருக்கு. நான் சொல்றேன், இந்த ஆந்தோசைன், லைகோபீன், இதுல விட்டமின், இது எல்லாம் தான் நமக்கு புற்றுநோய் வராமல், சர்க்கரை இளம் வயதுல வராம, இரத்த கொதிப்பு வராமல் தடுப்பதற்கான ஆக சிறந்த விஷயம். இதெல்லாம் நோய் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட மருந்து இல்ல. நம்ம சாப்பிட சாப்பிட இந்த நோய் வராமல் பாதுகாக்க ஒரு சிறு பாதுகாப்பை நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. இனிமேல் உங்க வீட்டுல தோசை, இட்லி வெள்ளை வெளியேன்னு இருக்க வேண்டாம். என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமா, இட்லியோ தோசையோ இனிமேல் கருப்பா இருக்கட்டும், சாம்பல் நிறமா இருக்கணும். ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளணும், கருப்பு எப்பவுமே ஆக சிறப்பு. வெள்ளையில தான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் எல்லாத்துலயுமே. எப்பவுமே கருப்பில் 1000 நிலைமை இருக்கு. ஏன்னா ஆமா, ரொம்ப நேரம் கழிச்சுதான் கை தட்டுறீங்க. நான் அப்பதே கை தட்டுறீங்கன்னு நினைச்சேன். தீச்சு கொடுக்கறதுக்காக இல்ல. எதுக்கு நான் சொல்றேன்னா, நம் சமூகம் பல நெடுங்காலமாக கருப்பை அழுக்கு என்றும் கருப்பை தாழ்ந்தது என்றும் தவறாக கற்றுக் கொடுத்துட்டே வந்திருக்கு. அதனுடைய விளைவுகள் சமூகத்துல எத்தனை இடத்துல எவ்வளவு சிக்கல்ல இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, எதெல்லாம் கருப்பா இருக்கோ அதுல 1008 நலக்கூறுகள் இருக்கு. உளுந்து இருக்கு. சின்ன வயசுல எங்க அம்மா ஆற்றுல ஆட்டும் போது பக்கத்துல உட்காந்து அந்த தொலியை கையை வச்சு இப்படி எடுத்து சந்தோஷப்படுவோம். அந்த கருப்பு தொலி, உளுந்தினுடைய கருப்பு தொலி அவ்வளவு சிறப்பு. இன்னைக்கு அவ்வளத்தையும் எழுந்து உருட்டு பருப்புன்னு வெள்ளையா வச்சிருக்கான். அந்த உருட்டு பருப்பு இன்னொரு உருட்டு அது. ஆனா கருப்போட சேர்த்து அந்த உளுந்தை சேர்த்து இட்லிக்கு ஆட்டணும்னு வச்சுக்கோங்க, அந்த நான் சொன்ன அந்த கருப்பு நிறத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் சேர்ந்து வரும். ஒரு கருப்பு கவுனி அரிசியும் கருப்பு உளுந்தையும், இல்லைன்னா நல்ல மாப்பிள்ளை சப்பாவையும் கருப்பு உளுந்தையும் வச்சு மாவாட்டி அதில் தோசை சுட்டு பாருங்க, அது சாம்பல் நிறத்தில் தான் இருக்கும். அது நல்ல கருமை நிறத்தில் இருக்கும். ஆனால் அது மருத்துவ குணம் உடையது. நண்பர்கள், யார் கேட்டா அந்த வெள்ளை இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இட்லி, மல்லிகைப்பூனா போய் மதுரையில வாங்கி வச்சுக்கோ. இட்லிக்கு எதுக்கு மல்லிகைப்பூ? பைத்தியக்காரர்களாக நாம் ஆயிருக்கோம். சில்கி பாலிஷ் போட்டு ரைஸ் வருது. அது சினிமாலையா நடிக்கும் போது ரைஸ். நமக்கு தேவை என்னவோ அந்த மாதிரி நம்ம உணவை எடுத்து பழகணும். நல்லா புரிந்து கொள்ளணும். பட்டை தீட்டி பாலிஷ் பண்ணி சந்தையில் அந்த அரிசியை கூடுதல் நாள் வைத்துக் கொள்ளலாம் என்பதற்காக உற்பத்தி செய்யப்பட்டது. நீங்க ஹைட்ராலிக்ஸ் மிஷின் வைக்கிறீங்க, சப்மர்சிபிளா வைக்கணும், இல்ல வேற ஏதாவது ஒரு டேமுக்கு வைக்கணும்னா அது பல நெடுங்காலம் அது துளி கூட தீங்காயிடக்கூடாது, துரு ஏறிடக்கூடாது, அதனுடைய எஃபிஷியன்சி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எத்தனையோ அறிவையும் ஆற்றலையும் எந்திர சிக்கல்களை போக்குறதுக்கு நிறைய செய்வீங்க. அதே மாதிரி சாப்பிடுற உணவை ரொம்ப நாள் ஷெல்ஃப்ல வைக்கணுங்கிறதுக்காக எதுக்கு பண்ணணும்? இது தேவை, அது தேவையா? அதனோட ஷெல்ஃப் லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்மளோட செல்ஃப் லைஃப் போயிடும். நல்லா புரிந்து கொள்ளணும். அதனோட ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப 6 மாசம் இருக்கணும், 1 வருஷம் இருக்கணும். அரிசி வண்டு வந்துடக்கூடாது, அப்படியே விளையேறி இருக்கணும்னு அவன் பட்டத்தீட்டி பாலிஷ் பண்ணி நல்ல விஷயங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு வெறும் சர்க்கரை குப்பியை நாம் ருசித்து சாப்பிட்டு வெள்ளவலேர்னு அரிசிடா, மல்லிகைப்பூ மாதிரி அரிசிடான்னு கொண்டாடுறோம். குப்பையை கொண்டாடுகிறோம் நண்பர்களே. அது குப்பை. நம்ம யோசிக்கணும். நம்ம சின்ன வயசுல நமக்கு தெரியாது. இன்னைக்கு அத்தனை பேரும் 30 வயசு 25 வயசுல ஒரு பொறுப்பான இடத்துக்கு வந்துட்டோம். என்னுடைய ஒரு நாள் உணவும் ஆக சிறப்பா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு இருக்கணும். கொண்டாட்டங்கள் வேண்டுதான். உணவுக்கும் கொண்டாட்டத்துக்கும் நிறைய சந்தோஷம் இருக்கு. நீங்க இங்க இது ஒரு பெரிய மிஷினரி கம்பெனி, இந்த இடத்துல எதுக்கு வாழைப்பூ வடை, இந்த இடத்துல கரும்பு சாறு ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா இது ஒரு கொண்டாட்டம். இங்க எல்லாரும் மகிழ்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல இருக்கு. அது கொண்டாட்டத்துக்கு வச்சுக்கலாம். ஆனா தினம் பானிபூரி சாப்பிட முடியுமா?
நம்ம அந்த தப்பு தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். தினம் தினம் கொண்டாடணும்னு நினைக்கிறோம். தினம் ராத்திரி ஆனா சென்னையில பாத்தீங்கன்னா சனிக்கிழமை ஆனா ராத்திரி ஆனா அத்தனை பேரும் ஹோட்டல்ல போய் நிக்கிறாங்க. பல பேர் வீட்டுல வந்து சின்ன பிள்ளைல எங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. இரவு உணவு அப்படின்னா என்னன்னா மத்தியானத்தினுடைய மீந்து போனதுதான் இரவு உணவு. அப்படிதான் நான் எல்லாரும் சாப்பிட்டேன். இங்க இருக்க பெரிய என் வயசு விட்டு 50 வயசுல அவ்வளோ அப்படிதான் சாப்பிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்ல. நைட் என்னது உப்புமாவா? அப்ப நீயே சாப்பிடு, நான் ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிடுறேன், நான் சொமோட்டோல ஆர்டர் பண்ணிடுறேன். அத்தனை பேர் அப்படிதான் இருக்கான். இப்ப ஸ்விக்கில சொமோட்டோல போய் கம்பு மூளை வாங்கி குடிக்கிறாங்க. ஸ்விக்கில சொமோட்டோல பாஸ்தா வாங்கலாமா, கிரவியோலா வாங்கலாமா, ஸ்பகட்டி வாங்கலாமா, நூடுல் வாங்கலாமா, இது என்னெல்லாம் மனசுக்குள்ள குதூகலம் நினைக்கிறோம்னா அதெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருது. சோ சிக்கல்கள் எப்படியெல்லாம் நம்ம கிட்ட உருவாகுதுன்னு பாருங்க. நம்ம உணவு ஒரு வேளை சாப்பிடுறதும் ஆரோக்கியமா இருக்கணும். நான் வந்து காலை உணவு அப்படின்னு சொன்னா புரதச்சத்து மிக அதிகமா இருக்கிற 2 முட்டை, இல்ல ஒரு பன்னீர், இல்ல நான் வந்து முட்டை சாப்பிட மாட்டேன் சார், சரி சோயா எடுத்துக்கோ, நல்ல சுண்டல் எடுத்துக்கோங்க. காலை உணவு நிறைய புரதம் இருக்கணும். நம்ம பாடி ஏத்த மாதிரி ஒரு 50 கிலோ இருக்கணும்னா 50 கிராம் புரோட்டீனா அட்லீஸ்ட் ஒரு 25 கிராம் காலையில சாப்பிட்டுறணும். நீங்க நாளையில இருந்து உங்க தட்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுல ரொம்ப பெரிய கால்குலேஷன்லாம் கம்ப்யூட்டர் வச்சுலாம் போடணும் அவசியமே இல்லை. அரிசினா 5-7%, உளுந்து பயிர்னா 20-22%, இன்னும் கொஞ்சம் சோயா மாதிரி 30%. நீங்க எவ்வளவு வைக்கிறீங்களோ வெயிட்ல அந்த வெயிட்ல 20% தான் புரதம் இருக்கும். 150 கிராம் சாப்பிட்டீங்கன்னா வரும் 20 கிராம் 25 கிராம் தான் புரதம் இருக்கும். இப்போ நம்ம யோசிக்கிறோம் அவ்வளவு புரதம் வேணும் என்றால் எதை தேடி சாப்பிடணும்? அப்ப கொஞ்சம் சோயா சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் பன்னீர் சாப்பிடலாம், ஒரு மீன் துண்டை சாப்பிட்டுக் கொள்ளலாம், 2 முட்டையை சாப்பிட்டுக் கொள்வோம் அப்படின்னு யோசிக்கிறோம். காலை உணவு வீட்டில் நீங்கள் சாப்பிடுவதா இருந்தா ஒரு கப் சுண்டல், கொஞ்சம் பழத்துண்டு, கொஞ்சம் சோயா, கொஞ்சம் வந்து முட்டை அப்படி இருக்கணும். நான் இப்படி ஒரு நாள் ஒருத்தர் சொல்றேன், உடனே ஸ்டேஜ்ல சொல்றேன், சார் கொஞ்சம் சுண்டல், கொஞ்சம் சோயா, கொஞ்சம் முட்டை, கொஞ்சம் பழச்சாறு, ஒரு ஆப்பிள், இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஓகே சார், இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு இந்த சூப்பு பழம் அப்படின்னா ஒண்ணு டெசர்ட் இல்லைன்னா பிஃபோர் ஃபுட். நண்பர்களே, அதுதான் உணவு. நான் 20 நாட்கள் வந்து அமெரிக்கால இருக்கேன். 15-16 நாட்கள் நான் சந்தித்த தமிழ் மக்கள், நான் ஒன்னும் மேற்கத்திய பீப்புள்லாம் சொல்லல, நான் சந்தித்த தமிழ் மக்கள்ல 15-16 நாட்கள் மத்தியான நேரத்துல சாலட் தான் சாப்பிடுறாங்க. அவ்வளவு விதவிதமான கீரைகள், இந்த கிரீக் சாலட் இல்லைன்னா மெடிட்டரேனியன் சாலட் அங்க ரொம்ப பிரபலம். லெட்யூஸ், ஸ்பினாக், அந்த மாதிரி கீரைகள், அப்புறம் ஆலிவ் துண்டு, கொஞ்சம் அங்க கிடைக்கிற ராஸ்பெரி, ப்ளூபெரி, அது மாதிரி விஷயங்கள், அதோட சேர்ந்து ஒரு முட்டை, இவ்வளவு வச்சு அந்த சாலடை சாப்பிடறான். நம்மளும் இங்க சாப்பிட முடியும். உடனே அங்க போனா தான் மெடிட்டேரியன் ஃபுட் சாப்பிடலாம் அவசியம் இல்லை. நம்ம ஊர்ல சாலட் இல்லையா? நம்ம ஊர்ல எப்படி எத்தனை காய்கறிகள், அவன் நாட்டை விட நம்ம கிட்ட வகை வகையான காய்கறி இருக்கு. அப்ப அந்த காய்கறிகளை மட்டும் சாப்பிடுவதை ஏன் நம்ம வந்து பிரச்சனையா நினைக்கிறோம்? ஆனா இன்னைக்கு சென்னையில இருந்து கிளம்பும் போது மத்தியானம் 12:20 நான் அங்க இருந்து கிளம்பினேன். எனக்கு ஒரு பயம், ஏன்னா ஆயுத பூஜைனால எல்லாரும் சென்னையை விட்டு படம் எடுத்து வெளியே போயிட்டு இருக்காங்க. சோ வண்டியில வர முடியுமா, இங்க 3:30 மணிக்கு இருக்கணுமேன்னு ஒரு பதட்டத்துல வரேன். என்னுடைய உணவு டப்பால வந்து மத்தியானம் வச்சிருந்த காய் தான் முழுக்க வந்து என்னுடைய உணவு. நீ மத்தியானம் அதான் சாப்பிட்டேன், பீன்ஸும் முட்டைக்கோசும் உள்ள பொரியல் வச்சிருந்தாங்க, அதை ஃபுல்லா வச்சு அதான் சாப்பிட்டுட்டு வந்தேன். எனக்கு இப்போ வரைக்கும் ஒன்றும் பெரிய பசியெல்லாம் இல்லை. வந்த உடனே ஒரு தேநீர் குடிச்சோம். காய்கறி மட்டும் சாப்பிடுறதுல என்ன குறைந்து போறோம்? 2 வேளை உணவெடுங்கள், ஒரு வேளை முழுக்க காய்கறியாவும் பழங்களாவும் சாப்பிட்டு பாருங்க, எவ்வளவு சிறப்பாக இருக்கும்னு சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும். ஏன் நான் அதை சும்மா ஒரு விருந்தாக மட்டும் சொல்லல, ஆரோக்கியத்துக்காக சொல்றேன். நமக்கு நோய் வராமல் தடுக்கணும்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் வேணும். நமக்கு இது மாதிரியான ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சர்ஸ் நமக்கு வேணும். நண்பர்களே, அக்கறைகளை நீங்கள் உணவிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த விஷயம், நம்முடைய உணவுங்கிறது 6 சுவை உள்ள உணவா இருக்கணும். 6 சுவையும் மருத்துவ குணம் முடியாது. சித்த மருத்துவத்தை பத்தி சொல்லும் போது உங்க HR மேடம் பேசும்போது வாத பித்த கபம் அடிப்படையில அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அந்த வாதம் பித்தம் கபம்னு சொல்லக்கூடிய அந்த 3, அதைத்தான் வள்ளுவர் வந்து மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாய 3. அந்த வழி முதலாய 3ங்கிறது தான் வலி, அழல், ஐயம், வாதம், பித்தம், கபங்கிறது. இந்த 3 சீரா இருக்கணும்னா நம்ம சாப்பாடு சீரா இருக்கணும். அந்த சாப்பாட்டுல ஒரே ஒரு கேள்வியை கேட்போம். முதல்ல கொஞ்சம் பேர் அப்படியே சோறு வருது, எப்படா முடிப்பாரு, நீ ஊருக்கு கிளம்பணுமே அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி. போன வாரத்துல தினசரி நம்மள எத்தனை பேர் கசப்பு சாப்பிட்டுருப்போம்? தினசரி கேள்வி ரொம்ப கரெக்ட். தினசரி கசப்பு சாப்பிட்டது எத்தனை பேர்? தினசரி எத்தனை பேர் உப்பு சாப்பிட்டுருப்போம்?
அத்தனை பேரும், நான் உள்பட எல்லாத்தையும் உப்பு இருக்க. தினசரி இனிப்பு சாப்பிட்டுருப்போம் ஏதோ ஒரு வகையில. ஆனா தினசரி கசப்பு சாப்பிட்டுருக்க மாட்டோம், தினசரி துவர்ப்பு சாப்பிட்டுருக்க மாட்டோம். ஆனா என்ன சிக்கல்னா, இருக்கிறதுலேயே அதிக மருத்துவ குணம் உள்ளது கசப்பிலும் துவர்ப்பிலும் தான் இருக்கு. இருக்கிறதுலேயே நோயை கொடுக்கிற 2 இனிப்பும் உப்பும் தான். சோ இன்னைக்கு டேக் ஹோம் மெசேஜ், இங்க இருந்து வெளியே போகும்போது உங்களுக்கான செய்தி என்னன்னா, உணவில் இனிப்பையும் உப்பையும் எப்பொழுதும் குறைத்துக் கொள்ளுங்க. நம்ம 30 தாண்டியாச்சு. சிறு வயதுல இனிப்பு வேணும் தான், ஆனா இனிமேல் நமக்கு இனிப்பு தேவையில்லை. அவன் விளம்பரம் போடுறான், ஸ்வீட் எடு கொண்டாடு. ஆக்சுவலா என்ன பண்ணணும், ஸ்வீட் எடு திண்டாடு அப்படின்னு போடணும். அத்தனை சர்க்கரை, ரத்த கொதிப்பு, புற்றுநோய் அத்தனைக்கும் இனிப்பு தான் காரணம். இந்த பிப்ரவரி 14 நமக்கெல்லாம் பிடிச்ச ஒரு திருநாள் வரும் இல்லையா? அந்த பிப்ரவரி 14ங்கிற அந்த காதலர் தினத்தன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விளம்பரம் இந்த வருஷம் கூட பார்த்தேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு பெரிய விளம்பரம். உன் காதலிக்கு நீ இந்த வருடம் கொடுக்கக்கூடிய ஆக சிறந்த பரிசு சிலுக்கு அப்படின்னு ஒரு சாக்லேட். 150 ரூபா அந்த சாக்லேட். அதுக்கு டிவியில விளம்பரம், நீ கொஞ்சம் நக்கிக்கோ நான் கொஞ்சம் நக்கிக்கிறேன். 150 ரூபா அந்த மிட்டாய். இங்க இருக்க ஒரு 300-200 பேர்கிட்ட உங்கள்ட்ட எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி கேட்கலாம். யாராவது ஒருத்தர் இந்த சிலுக்கு சாக்லேட்ட என்னெல்லாம் இருக்குன்னு கரெக்டா சொன்னா உங்க எம்டியை கூப்பிட்டு ஒரு சௌபாக்கிய வெட் கிரைண்டர் கொடுத்துடலாம் இன்னைக்கு பரிசா. ஒருத்தராலையும் சொல்ல முடியாது. உங்க ஹைட்ராலிக்ஸ் மிஷினை பார்த்து சொல்ல சொன்னா அக்குவேர் அணிவேர் அன்னைக்கு சொல்லிடுவீங்க. ஆனா அந்த மிட்டாயை சொல்ல முடியாது. நிறைய பேர் என்னப்பா என்ன சார் தப்பு, அதெல்லாம் கேட்பரிஸ் சாக்லேட், கொக்கோ இருக்கு, சுகர் இருக்கு, அது மட்டுமா இருக்கு? 3% தான் கேட்பரிஸ், 3% தான் கொக்கோ. கேட்பரிஸ் பிராண்டு, கொக்கோ 3% தான். மீதி 97% ஏதாவது ஒரு வகையில் நம்மை பாதிக்கக்கூடிய சத்து. அதை இனிப்ப கூடிய தன்மை இருக்கு. திரும்ப திரும்ப சாப்பிடணும். இந்த சாக்லேட்டை சாப்பிட்றவங்கள பாத்தீங்கன்னா, இந்த அரசியல்வாதி நிலத்தை அபகரிக்கிற மாதிரிதான். ஒரு பீஸ் சாப்பிட்டு போதும் அப்படிமா, அப்புறம் 2 எதுக்கு இருக்கட்டும் 3, அப்புறம் எதுக்கு மீதி இருக்கு அப்படின்னு வேலையை போடணும். அப்படி திரும்ப திரும்ப திங்க வைக்கிற விஷயம் என்னதுன்னா, அதுல இருக்கக்கூடிய HFCS, ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப். அந்த ஹை ஃப்ரக்டோஸ் மக்காச்சோளத்துல இருந்து எடுக்கிற இனிப்பு, அது வெறும் வெள்ளை சக்கரை கிடையாது. அந்த மக்காச்சோளத்துல இருந்து எடுக்கிற இனிப்பு என்ன பண்ணணும்னா கிரேவிங் கொடுக்கும். அது சாப்பிட்ட உடனே மூளையில என்டார்பின்ஸ் ரிலீஸ் ஆகி இன்னும் கொஞ்சம் எடு, இன்னும் கொஞ்சம் எடுன்னு அந்த சாக்லேட்டை தூண்டும். அந்த HFCS சேர்த்துதான் அத்தனை சாக்லேட்டு விக்குது. ஐஸ்கிரீம் நமக்கு எல்லாம் பிடிச்சது, எனக்கும் சின்ன பிள்ளைல பிடிச்சமான ஒண்ணு ஐஸ்கிரீம் ஒண்ணு. மாசத்துக்கு ஒருக்க எங்க அப்பா வாங்கி தருவாரு. எங்க தெருவுல ஒரு வண்டியில வித்துட்டே போவான். ஞாயிற்றுக்கிழமை 1 மணிக்கு எப்படா அந்த டிங் டிங்னு சத்தம் கேட்கும், நானும் என் தங்கச்சியும் பார்த்துட்டே இருப்போம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மாசத்துக்கு ஒருக்க கண்டிப்பா வாங்கி தருவாங்க. 2 ஐஸ் தான், பால் ஐஸ், கப் ஐஸ்னு உண்டு. எங்க வீட்டுக்கு பால் ஐஸ் தான் வாங்க முடியும், 10 பைசா பால் ஐஸ். கப் ஐஸ் அப்படின்னா அது 50 காசு, அது பணக்காரர்களுக்கானது. அந்த பால் ஐஸ்னா அது கொஞ்சமும் உருகிராம கீழே ஒரு டம்ளரை வச்சுட்டு அது உருகி விழுந்தாலும் அதை குடிச்சு ஆனந்தமாக இருந்தது வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு நம்ம வாங்குற ஐஸ்கிரீம், இன்னைக்கு வாங்குற ஐஸ்கிரீம்ல பால், சர்க்கரை, குளிர்ச்சி 3 மட்டுமா இருக்கு. இன்னைக்கு விற்கிற எந்த ஐஸ்கிரீமும் ஐஸ்கிரீம் என்கிற பெயர் போடக்கூடாதுன்னு நம்ம ஊர் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்திருக்கான். என்ன பெயர் போட்டிருப்பா தெரியுமா? ஃப்ரோசன் டெசர்ட். அது ஐஸ்கிரீம் கிடையாது, வெறும் பாலும் வெறும் இனிப்பு கிடையாது, அது ஃப்ரோசன் டெசர்ட். அந்த ஃப்ரோசன் டெசர்ட்ல 350 ரசாயனம் இருக்கு, 1 2 இல்ல, 350 கெமிக்கல். சண்டே அப்படின்னு போட்டு 400 ரூபாய்க்கு விற்கிறான். கண்டிப்பா பாண்டிச்சேரி இருக்கும் எல்லாம். நம்ம போய் அதை போய் மிகச்சிறப்புன்னு நம்ம பிள்ளைகளோட கூட்டி போய் நடுராத்திரில வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம முன்னாடி நமக்கு தெரியாத உணவு பரிமாறப்படுதுன்னா கொஞ்சம் எச்சரிக்கையோடு தான் அணுகணும். சோ எல்லா விஷயத்திலும் இது மாதிரியான சிக்கல்கள் கூடிக்கொண்டே இருக்கும். அப்ப நம்ம உணவு அப்படிங்கிறது காலையில சாப்பிடக்கூடிய பானம் இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனல் பானமா இருக்கணும். காலை உணவுல புரதம் நிறைய இருக்கணும். மதிய உணவுல 6 சுவைகள்ல கசப்பும் துவர்ப்பும் மேலோங்கி இனிப்பு உப்பும் கீழே இருக்கணும். புளிப்பு காரம் மிதமா இருக்கலாம், தப்பு இல்ல. புளிப்பும் காரமும் மிதமா இருக்கலாம். காரம் எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் மிளகு தூள் தூவலாம். மிளகாயை விட, மிளகாய் வத்தலை விட மிளகு, குறுமிளகு ஆகச் சிறந்தது, அதை போட்டுக்கலாம். புளிப்புனா ஒரு நாள் எலுமிச்சை, ஒரு நாள் நெல்லிக்காய், ஒரு நாள் தக்காளி பழம், ஒரு நாள் புளி, ஒரு நாள் குடம்புளி, அப்படி மாற்றி மாற்றி பயன்படுத்தலாம்.
குடம்புளினா ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட், எலுமிச்சைனா வெறும் சிட்ரிக் ஆசிட், தக்காளினா ஆக்சாலிக் அமிலம். ஒவ்வொரு புளிப்புக்கு பின்னாடியே வேறு வேறு அமிலங்கள் இருக்கு. ஒவ்வொரு அமிலங்களும் ஏதாவது சின்ன சின்ன வகையில நமக்கு நலம் பயக்கும், குறைவாக எடுத்தால். அதிகமா எடுத்தா முட்டு வலி வரும். ஆனால் கசப்பும் துவர்ப்பும் திரும்ப திரும்ப இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வருது. முட்டு வலி வருது, சொரியாசிஸ் வருது, எக்ஸிமா வருது, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வருது. இந்த அத்தனை ஆட்டோ இம்யூன் டிசீஸுக்கு முதல் மருந்து கசப்பு தான். இந்த உலகமே ஏன் நிலவேம்பை கொண்டாடிச்சு? நிலவேம்பு கஷாயம் எல்லாரும் குடிச்சது காரணம் அதனுடைய கசப்பு. அந்த கசப்பை கொடுத்த பானிகுலேட் ஏ, பி, அந்த 2 சத்து ஆண்ட்ரோகிராபிஸ் பானிகுலேட்டா அந்த பிளான்ட். அதனாலதான் நிலவேம்பு அமெரிக்காக்காரன் நம்ம இருந்து ஏன் வேம்ப களவாண்டு போனா? அந்த வேம்பு கசப்பு சுவை, அந்த கசப்பு சுவையில இருந்த பைரித்ராய்டு வந்து உலகத்துல இருக்கக்கூடிய பல பூச்சிகளை கொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேளாணுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருந்தது வேம்பு. அந்த கசப்பு தான் காரணம். நம்ம சாப்பாட்டுல அதே மாதிரி பாவக்காய், கோவக்காய், நம்மளுடைய வெந்தயம், கறிவேப்பிலை, இந்த கசப்பை தினம் எடுத்துக்கொள்வோம். பஞ்ச திட்டம்னு சொல்லுவோம். 5 கசப்பு, பெருங்கசப்பு: வேம்பு, நிலவேம்பு, கறிவேம்பு, சிவனார் வேம்பு, சர்க்கரை வேம்பு. எங்களுடைய சில மருத்துவத்துல அது ரொம்ப கொடிகட்டி பறக்கக்கூடிய மருந்து. அத்தனை தோல்வைக்கும் இதுலதான் நாங்க மருந்து செய்து கொடுப்போம். நண்பர்களே, நம்ம கொஞ்சம் அக்கறையோட நம்ம சாப்பிடுற ஒரு விஷயத்திலையும் இதை நீ கொஞ்சம் எடுத்துக்கலாம், இதை நீ கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். ஏதோ எல்லாம் சொல்லிட்டே இருக்காரு, என்னத்தையும் வந்து கத்திட்டு போனாரு, கொஞ்சம் கசப்பா எடுப்போமே, கொஞ்சம் நம்ம சாப்பாடுல இதெல்லாம் விலக்கிக்குவோமேங்கிற அக்கறையை நாம் தினம் தினம் எடுத்துக்கொள்ளணும். நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நோய் கூட்டம் அப்படியே பெருகி பெருகி வரும்போது ரொம்ப பதட்டமா இருக்கு. நான் வந்து ஒரு 15 வருடம் இருக்கும் இத மாதிரி ஒரு கூட்டம் மருத்துவமனையில, அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில நடந்த கூட்டம். நான் முதல் வரிசையில உட்கார்ந்துருக்கேன். ஒரு பேராசிரியர், ஒரு அம்மா வந்து ஒரு புற்றுநோய் பத்தி ஒரு பெரிய டாக்குமெண்ட வந்து அவங்க பிரசன்ட் பண்றாங்க. அவங்க மிகப்பெரிய உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஒரு பேராசிரியர். அந்த அம்மா சொல்லும் போது அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைட போட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அந்த கூட்டத்துல இப்படி உட்கார்ந்து இருக்கிறதுல பெரும்பாலான பேர் 40 வயசுல இருக்கிறவங்க. நிறைய மருத்துவர், நிறைய செவிலியர்கள், புற்றுநோயிலிருந்து மீண்டு வந்தவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, அறுவை சிகிச்சை பண்ணவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆங்கிலத்தில் அவர்கள் பேசுறாங்க. This is the only unfortunate generation. நல்லா புரிஞ்சுக்கோ. This is the only unfortunate generation, those who are going to see their own children death on their lifetime. தங்களுடைய சொந்த மகனையும் மகளின் மரணத்தை பார்க்க போகிற துரதிர்ஷ்டவசமான தலைமுறை தான். இவ்வளவு வைத்தறிச்சலான வார்த்தை அது. நாம உயிரோடு இருக்கும்போது, நமக்கு 80 வயசு இருக்கும்போது 50 வயசுல நம்ம பையன் ஆளுமை மிக்க மனிதரா இருக்கிறத பாக்குறது தான் வயோதிகத்தினுடைய ஆனந்தமே. நம்ம இன்னைக்கு எல்லாம் இருக்கிறோம், நம்ம ரிட்டையர்ட் ஆகிறோம், என் பையன் படிச்சிருக்கான், அமெரிக்கால படிச்சிருக்கான், ஆஸ்திரேலியா படிச்சிருக்கான், என் பையன் மிகப்பெரிய ஆளாரான். நான் அப்படியே சாய்ந்து நாட்காலியில உட்கார்ந்து எனக்கு நடைப்பயிற்சி பிடிக்கிறதுக்கு என் பையன் என்னை கூப்பிட்டு போகும்போது, என் பையன் ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய மூத்த அதிகாரி, இல்லை என்றால் சொந்தமாக ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருந்தா எனக்கு பெருமை. உங்கள் அத்தனை பேருக்கும் அதுதான் பெருமையாக இருக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், இரவில் வேலை செய்யறோம், பகல்ல வேலை செய்யறோம், வெளி மாநிலத்திலிருந்து இங்க வந்து உட்கார்ந்து வேலை செய்யறோம். நம்முடைய அத்தனை பணிக்கும் காரணம் அடிநாதம் என்னன்னா, இதில் ஈட்டக்கூடிய வருவாயை வைத்து குடும்பத்தை உயர்த்தி நம் குழந்தைகளை ஆகச்சிறந்த மனிதர்களாக ஆளாக்குவதான அத்தனை பேருடைய கனவும். ஆனால் அதற்கான அத்தனை சாத்தியமும் நிரம்பி கிடக்கிற பூமியில தான் நம்ம இருக்கிறோம். நிச்சயமா இங்க இருந்தான்னா கொஞ்சம் முயற்சி செய்து படித்து கொஞ்சம் சரியான வழிகாட்டுதல் இருந்தா கண்டிப்பா அவன் ஆளுமை மிக்க மனிதரா வருவான். ஆனால் ஆரோக்கியமான மனிதராக வரணும்னா நாம கொஞ்சம் அக்கறைப்படணும். நீங்கள் எடுக்கக்கூடிய மாற்றங்கள் தான் இன்றைக்கு 3 வயசுலயும் 7 வயசுலயும் 2 வயசுலயும் உங்கள் வீட்டு பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் அதை பின்பற்றுவார்கள். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் விலக்கி ஓடணும்னு வச்சுக்கோங்க, நம்மளால வந்து அந்த மாதிரி மாற்றத்தை வீட்டில் கொண்டு வர முடியாது. நண்பர்களே, இறுதியாக ஒரு சில விஷயங்களை கோர்த்து சொல்லிவிட்டு விடைபெறலாம் நினைக்கிறேன். நம் உணவில் கூடுதல் அக்கறை இருக்கணும். அந்த உணவை நம் அடுப்பங்கரையில் நாம் சமைக்க வேணும். இங்க வந்தோடனே கேட்டேன், எவ்வளவு பேர் ஆண்கள் பெண்கள் வேணும்? பெண்கள் ஒரு 30-40 பேர் இருக்காங்க சார், ஆண்கள் தான் நிறைய இருக்காங்க. ஆண்கள் நிறைய இருக்கிற இடத்துல ரொம்ப வலியுறுத்தி சொல்ற விஷயம், இன்றைக்கும் நம்ம வந்து சமையல் அறை என்பது பெண்களுக்கானதுன்னு நினைக்கிறோம். மிக மிக தவறான ஒரு புரிதல் அந்த மாதிரி வந்ததுனாலதான் பல நேரங்கள்ல நம்ம விளங்காம இருக்கும். சமையலில் முழுக்க முழுக்க நாம் பணியாற்றணும். நாம கூட அது யாரும் ஒருத்தர் கை தட்டுறாங்க, ரைட், பரவாயில்ல, பெண்கள் தான் கை தட்டுறாங்க, ஆனா யாரும் கை தட்டல.
நண்பர்களே, நாம் சமையல்ல உள்ள நிக்கணும். அது மனைவியோடோ இல்லை என்றால் நம்முடைய சகோதரியோடையோ நம்ம தாயோடோ நம்ம உணவு களத்தில் நாம் நின்று பாருங்க. நான் நின்று இருக்கிறேன் என் அம்மாவோட. அதுக்கப்புறம் 17-18 ஆண்டுகள் வீட்டில் நான் கூட சேர்ந்து சமைத்திருக்கிறேன். 18 வருஷம், ஒரு நாள் 2 நாள் இல்ல. இப்ப பெரிய நிறுவனங்களா எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய போது எங்க வீட்டில் ஒரு ஊழியர் வந்துட்டாங்க. அதனால அதிகம் நான் சமையற்கடல் இப்போ போறதில்லை. ஆனால் என்னுடைய இளம் வயதுல 20 வயதிலிருந்து 45, 46 வயது வரைக்கும் சமையற்கட்டில் முழுமையா 1 மணி நேரம் 2 மணி நேரம் 2 குழந்தையும் கிளப்பி வெளியே போற வரைக்கும் நானும் என் மனைவியும் முழுக்க சேர்ந்தா சமைச்சிருக்கோம். சமையல்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. சமையல்ங்கிறதுல 5 புலன்களும் ஈடுபடக்கூடிய விஷயம் சமையல் மட்டும்தான். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் உணர்வீங்க, அந்த கத்திரிக்காயோ இல்ல கோழித்துண்டோ இல்ல எந்த காய்கறியோ அதை தொட்டு உணர்தல், அதனுடைய வாசம், அதனுடைய மனம், அதனுடைய ஆன்மா வரைக்கும் செல்லக்கூடிய விஷயம் சமையல். ஆனா அது ஆர்வத்தோட நம்ம சமைத்து இது எனக்கானது, இது எப்படி செய்யணும், என்ன பண்ணணும் சேர்த்து சமைப்பதற்கான விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ளணும். நமக்கான தேவையை நாம் செய்யறதோட நம்ம குழந்தைகளுக்கு, நம் மனைவிக்கு, நம் குடும்பத்துல தாய்க்கு தந்தைக்கு என்று செய்யக்கூடிய ஒரு சூழல் நமக்குள்ள வரணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்ல நல்ல விஷயங்களை நோக்கி நகர முடியும்.